வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம். இலங்கை கடற்படையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 25 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 மீனவர்கள் பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்று இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிகளை படகுகளையும் உடனடியாக விடுவித்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் சமீப வாரங்களாக இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களை கைது செய்யப்பட்டு வருவதும் அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டு வருவதும் அதிகரித்து வருவதாகவும் கவலை தெரிவித்திருக்கும் அவர் உடனடியாக அவைகளை மீட்டுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் 1927ஆம் ஆண்டு அப்போது மத்திய அமைச்சரும் மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நிலையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கும் அவர் அப்போதைய தலைவர் மற்றும் திமுக தலைவரான கலைஞர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து அதில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள அனைத்து நடவடிக்கைகளும் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளையும் நிலைநாட்டும் வகையில் மீனவர்களுடைய தொடர் இடையூறு விளைவித்து வரும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான உறுதிமொழி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.